இளைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு இஸ்லாமியர்கள் நன்றி தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது ரமலான் மாதம் என்பதால் அங்கு கூடியிருந்த இஸ்லாமிய பெருமக்கள் தங்கள் நோன்பை திறப்பதற்காக பொதுக்கூட்ட திடலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அரசியல் நிகழ்வுக்கு மத்தியிலும் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் பழங்கள், உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டதை கண்டு இஸ்லாமியர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். மேலும் அம்மா பிறந்த நாள் விழாவில் தங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நோன்பு திறக்க ஏற்பாடு செய்ததற்காக புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு இஸ்லாமியர்கள் தங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். உள்ள கோட்டைமேடில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு காலத்தில் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஏற்பாடு செய்ய சொன்னார் சின்னம்மா அவர்கள். இந்த ஏற்பாட்டிலே இஃப்தார் நிகழ்ச்சியிலே பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அவரோட நோன்பு திறப்பு நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற்றது. நான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது ஒரு நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஏன்னா நோன்பு வச்சிருக்கோம், இங்கே அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில வந்தேன். அதனால ஒரு பார்சலும் கையிலே வாங்கிட்டு வந்தேன், ஜூஸ் பாட்டில் அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இருக்காது, அனௌன்ஸ் பண்றாங்க இங்க நோன்பு வைத்திருப்பவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு நோன்பு வைத்திருப்பவர்களுக்காக தனி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, மேடைக்கு பொழுது போகும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த செட்டிங் எல்லாம் அவ்வளோ மரியாதையா, அவ்வளோ ஜோரண்ட வச்சு, டேபிள் வச்சு, சேர் போட்டு எல்லாத்துக்கும் அழகான முறையில கஞ்சி, நோன்பு துறக்க என்னென்ன தேவைப்படும், நோன்பு துறக்க முக்கியமா தேவைப்படுது பேரிச்சம்பழம், அதை பேரிச்சம்பழத்தை வச்சு மற்ற பழங்கள், ஜூஸ், வாழைப்பழம் எல்லாமே வச்சு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் பண்ணி இருக்காங்கன்னு தெரியல. இந்த புரட்சித்தாய் அம்மாவுடைய பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு சிறப்பு நடந்திருக்கு. இஸ்லாமியர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் அம்மாவுக்கு, சின்னம்மாவுக்கு சொல்லிக்கிறேன். நோம்பு துறக்க எப்படா நினைச்சுக்கிட்டு போது ஆலோசனை பண்ணாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு எல்லாம் சேவை செஞ்சுட்டு சொன்னாங்க. அதோட பார்த்து நல்ல சிறப்பாகவும் இருந்துச்சு, ரொம்ப மனசு திருப்தியா இருந்துச்சு. அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வரணும், புரட்சியை வழி நடத்துவாங்க. வேற யாருனாலும் வழி நடத்த முடியாது, அம்மானால தான் முடியும். இந்த கட்சியை தொண்டர்களெல்லாம் அன்போடு அழைப்பது அம்மா ஒரு ஆள் தான், சின்னம்மா தான். அவர்கிட்ட யாரும் இஸ்லாமிய மக்கள் உணர்வுகளை மதிக்கிற தலைவி அம்மா, சின்னம்மா தவிர யாருமே கிடையாது. ஒரே தலைவி எங்க அம்மா தான். நாங்க கலியரட கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க நோம்பு துவக்க ரொம்ப தவதாய்ப்பட்டுக்கணும். சின்னம்மா அம்மா எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு ரொம்ப மிக நன்றி செஞ்சாங்க, ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. நோம்பு துறக்க முடியாம என்னடா செய்வோம் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க எல்லா ஏற்பாடுமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி.